Kohlberg's Moral Development Theory. In Theories of Child Development Psychology, Unit 2ல MCQ TET syllabusல இருக்கு. Kohlberg theory of moral development is mainly concerned with. So Kohlberg theory of moral development is mainly concerned with. Moral development வந்ததுனால அது எதை பேஸ் பண்ணுது? Moral reasoning பேஸ் பண்ணுது. ஸோ இங்கே pupil வந்து ரீசன் அபவுட், அதாவது மாரல் டயலமோல இருப்பாங்க. ஸோ எப்படி இது வந்து டிசைட் பண்ணுற மாதிரி. ஸோ நாட் ஜஸ்ட் வாட் தே டிசைட், அது மட்டும் இல்லாமல் மாரல் வேல்யூஸ்க்கும் இது கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மெயினாக கோஹல் தியரி ஆஃப் மாரல் டெவலப்மெண்ட் எது மெயின்லி கன்சர்னிங் தான் மாரல் ரீசனிங். கோஹல்பர்க் தியரி இஸ் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹூஸ் ஒர்க், யாரோட ஒர்க்கை தான் இந்த கோஹல்பர்க் தியரியோட எக்ஸ்டென்ஷன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா பியாஜெட். ஸோ பியாஜெட்டோட எக்ஸ்டெண்டட் ஒர்க் தான் கோஹல்பர்க் தியரி ஆஃப் மாரல் ரீசனிங். ஸோ இங்கே வந்து கோஹல்பர்க், அதாவது பியாஜெட் எத்தனை ஸ்டேஜஸ் சொல்லியிருப்பாரு? 4 ஸ்டேஜ். அப்போ கோஹல்பர்க் 6 ஸ்டேஜஸை சொல்லியிருப்பாரு. ஹவு மெனி லெவல்ஸ் ஆர் தேர் இன் கோஹல்பர்க் தியரி? 3 லெவல்ஸ் தான். லெவல் வந்து 3 லெவல் தான். ப்ரீ கன்வென்ஷனல், கன்வென்ஷனல் அண்ட் போஸ்ட் கன்வென்ஷனல். ஸோ லெவல்னு கேட்டால் 3, ஸ்டேஜஸ்ன்னு கேட்டால் 6 கோஹல்பர்க்ல. ஸோ அந்த 3 லெவல் என்ன? ப்ரீ கன்வென்ஷனல், conventional, post-conventional. At the pre-conventional level, moral reasoning is based on obedience and personal gain. அதாவது pre-conventional first stage ன்னு வச்சுக்கோங்க. ஸோ obedience and personal gain. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து சில்ட்ரன்ஸ் வந்து மாரலிட்டி அவங்களோட மாரலிட்டி வந்து அவாய்டிங் பனிஷ்மெண்ட். ஸோ பனிஷ்மெண்ட் வாங்கக்கூடாது, ரிவார்ட்ஸ் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுதான் ப்ரீ கன்வென்ஷனல் லெவல், ஒபீடியன்ஸ் அண்ட் பர்சனல் கெயின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் ஸ்டேஜ் 1 ஆஃப் கோஹல்பர்க் தியரி? ஸ்டேஜ் 1 ஆஃப் கோஹல்பர்க் தியரி எது? ஒபீடியன்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ எப்போவுமே சில்ட்ரன்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ் 1ல் எது பண்ணுவாங்க? ரூல்ஸை ஒபே பண்ணி ரிவார்டை வாங்குவாங்க, பனிஷ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. A child says, if I steal, I will get punished. So this represents which stage? Stage 1 தான். Obedience and punishment orientation. Stage 2 of Kohlberg theory is called instrumental relativist orientation. Instrumental relativist orientation na எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா சாட்டிஸ்ஃபையிங் ஒன்ஸ் ஓன் நீட். ஸோ தன்னோட நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. யூ ஹெல்ப் மீ, ஐ வில் ஹெல்ப் யூ. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ அப்போ அது என்னது? எதை பேஸ் பண்ணுது? இன்ஸ்ட்ருமெண்டல் ரிலேட்டிவிஸ்ட் ஓரியன்டேஷன். ஓகே, இது ஸ்டேஜ் 2. At the conventional level, morality, that is morality is based on. So conventional levelல morality எதை பேஸ் பண்ணி இருக்குதான்? Conforming to the social rules and authority. Conforming to the social rules and authority. அதாவது moralityயா இருக்கிறதுனால gain social approval and maintaining the order. Which stage is called good boy, good girl orientation? Stage 3. So good boy, good girl orientation எந்த ஸ்டேஜில் வருது? ஸ்டேஜ் 3 என்னது? போஸ்ட் கன்வென்ஷனல். ஸோ அங்கே பீப்புள் வந்து டு ப்ளீஸ் அதர்ஸ், பி a seen as a good boy, good girl வந்து ஸ்டேஜ் 3 சம்மந்தப்பட்டது. A person follows the laws to maintain the social order and avoid guilt. இது எந்த ஸ்டேஜ்? 4th stage. 4th ஸ்டேஜில் என்ன இருக்குது? law and order orientation. So authority and rules ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். At the post-conventional level, the individual follow self-chosen principle of justice. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வந்து போஸ்ட் கன்வென்ஷனல் லெவலில் தனக்குன்னு ஒரு கோட்பாடை வச்சுருப்பாங்க இல்லையா? ரூல்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், செல்ஃப் சூசன், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது வந்து மெயினாக இன்டர்னலைஸ்டு moral values. Stage 5, Kohlberg's model is known as social contract orientation.
ஸோ ஸ்டேஜ் 5 வந்து கோல்பர்க் மாடல் எது இஸ் நோன் as என்னன்னு சொல்லுவாங்க, சோஷியல் கான்ட்ராக்ட் ஓரியன்டேஷன். ஸோ இந்த லாஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து சேஞ்ச் பட் கேன் வி சேஞ்ச், லாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை சேஞ்ச் பண்ணலாம் டு ப்ரொடெக்ட் த ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் வெல்ஃபேர். ஸ்டேஜ் 6 இஸ் கேரக்டரைஸ்டு பை universal ethical principle. So universal ethical principle, so இது வந்து guided by consensus and justice. So which stage reflects the highest form of moral reasoning? Universal ethical principle orientation. Universal ethical principle orientation இது stage 6 குறிக்குது. So இது autonomous moral reasoning க்கு வருது. A teacher who praises honesty and fairness, encouraging the development at which moral level? Post-conventional. A teacher who praises the honesty and fairness encourages the development at which moral level? Post-conventional. So இங்க வந்து reflect அந்த மாரலாக இருக்கிறதுனால எத்திக்கல் பிரின்சிபலை ஆக்டிவேட், அதாவது அந்த எத்திக்கல் பிரின்சிபல் ரீசன் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறதுனால ஒரு டீச்சர் வந்து அந்த ஹானஸ்டியை ப்ரைஸ் பண்ணுறதுனால அது என்ன லெவலுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டை கொண்டு போகுது? போஸ்ட் கன்வென்ஷனல். A student refused to cheat even if no one would find out because it's wrong. What stage applies us? Stage 6. So acting based on the conscience and ethics equal to 6th stage is equal to universal ethical principles. Kohlberg used which method to study moral development? எந்த மெத்தடை மாரல் டெவலப்மெண்ட்டுக்காக படிக்கணும்னு சொன்னார்? ஹைப்போதெட்டிக்கல் மாரல் டயலமாஸ். ஸோ ஹீ presented moral dilemmas, example Haynes dilemma, to access the reasoning. Criticism of Kohlberg theory includes overemphasis on justice and rationality. ஸோ rationality and justice மேலே ரொம்ப இதாக பண்ணது இது criticism. ஸோ இது வந்து கேரட் கில்லிகன் அவர் தான் ஆர்கியூ பண்ணார் கிரிட்டிக்ஸ், அதாவது கோல்பர்கோட தியரி முழுக்க ஜஸ்டிஸும், ஆனால் கேர் அண்ட் கம்பேஷனை இக்னோர் பண்ணிட்டாங்க. ஜஸ்டிஸ் மேலே தான் இருக்குது, ஜஸ்டிஸ் அண்ட் ரேஷ்னாலிட்டியே தான் இருக்கே தவிர கேர் அண்ட் கம்பேஷனை பற்றி சொல்லலை அப்படின்னு யார் கிரிட்டிசைஸ் பண்ணது? கேரல் கில்லிகன். According to Kohlberg, most adolescents reason at which level? Conventional. ஸோ adolescence அந்த இது எப்போ நடக்குதுன்னா கன்வென்ஷனல் லெவலில் தான். ஸோ அதுதான் ரீசனிங் அட் கன்வென்ஷனல் லெவல், சீக்கிங் அப்ரூவல் அண்ட் மெயின்டைனிங் த ஆர்டர். The moral development theory helps teachers to understand the reasoning behind the behavior. Moral development theory teachersக்கு எப்படி உதவுதான்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீசன் பிஹைண்ட் த பிஹேவியர். ஸோ இது கோல்பர்க் தியரி வந்து டீச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல கைடன்ஸாக இருந்தது சில்ட்ரன்ஸை பற்றி. மாரல் சாய்ஸஸ் அப்புறமா மாரல் ரீசனிங் எப்படி டெவலப் பண்ணுறது தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.